myself into overflowing glasses, crying drunk tears, string with me till we fly off the ground. Those days have gone so far with the passion we. வியட்நாம் கேபிட்டல் ஹனாயில் இருக்கக்கூடிய டைனாம் யூனிவர்சிட்டியில் தான் நம்ம இருக்கோம். இப்போ நீங்கள் பின்னாடி பார்க்குற இந்த பில்டிங் தான் நம்மளோட யூனிவர்சிட்டிக்கான ஹாஸ்டல் பில்டிங். இங்கே தான் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் தங்கியிருக்காங்க. இது வந்து ஒரு புது பில்டிங். இங்கே இருக்கக்கூடிய செகண்ட் அண்ட் தேர்ட் ஃப்ளோரில் நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் தங்கியிருக்காங்க. இந்த ஹாஸ்டல் பில்டிங் யூனிவர்சிட்டியோட கேம்பஸ்குள்ளேயே தான் இருக்குது. வாங்க உள்ளே போய் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஹாஸ்டல் பார்த்தீங்க அப்படின்னா G+14 ஃப்ளோர்ஸ் இருக்குது. இதோட கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன், அதுக்கப்புறம் டார்மெட்ரி மேனேஜ்மெண்ட் கமிட்டி இங்கே தான் இருக்காங்க. இதுதான் நீங்கள் பார்க்கக்கூடிய ரிசப்ஷன், வெயிட்டிங் ஏரியா, கேன்டீன், மெடிக்கல் ரூம், இது மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே என்ரோல் ஆகணும் அப்படின்னா ரிசப்ஷனில் ஃபஸ்ட்டு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் சைன் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு ஆக்சஸ் கார்டு கொடுப்பாங்க. இந்த ஆக்சஸ் கார்டு இருந்தால் தான் நம்ம வந்து இதுக்கு உள்ளேயே போக முடியும். நம்ம மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனில் எல்லாமே பார்த்துருப்போம். அது மாதிரி இந்த ஆக்சஸ் கார்டை நம்ம இங்கே டேப் பண்ணால் தான் இந்த டோர் ஓப்பன் ஆகும். இப்போ வந்து டோர் க்ளோஸில் இருக்குது. இது நம்ம ஆக்சஸ் கார்டு டேப் பண்ணதுக்கப்புறம் நம்ம உள்ளே போக முடியும். கெஸ்ட் எல்லாமே இந்த இடத்த தாண்டி வர முடியாது. செக்யூரிட்டி இருக்காங்க, சிசிடிவி கேமராஸ் எல்லா இடத்துலையும் மானிட்டர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸு ஒவ்வொரு ரூமில் பார்த்தீங்கன்னா நமக்கு 6 ஷேரிங் ரூம் இருக்குது, 4 ஷேரிங் ரூம் இருக்குது, டபுள் ஷேரிங் ரூம் இருக்குது. ஸோ எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ரூமில் இருக்காங்களோ எல்லாத்துக்கும் தனித்தனியாக அந்த மாதிரி ஒரு ஆக்சஸ் கார்டு கொடுத்துருவாங்க. வரும்போது இந்த ஆக்சஸ் கார்டை யூஸ் பண்ணி தான் இதுக்குள்ளே வர முடியும். அப்புறம் நீங்கள் உள்ளே வந்தோம் அப்படின்னா மொத்தம் 4 லிஃப்ட் இருக்குது. இந்த பக்கம் 2 லிஃப்ட்டு, இந்த பக்கம் 2 லிஃப்ட்டு. இந்த லிஃப்ட்டில் நம்ம உள்ளே போய் அங்கேயே ஆக்சஸ் கார்டு எந்த ஃப்ளோருக்கு நம்ம வேணுமோ அந்த ஃப்ளோருக்கு நம்ம கிளிக் பண்ணிவிட்டு ஆக்சஸ் கார்டுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஃப்ளோருக்கு நம்ம ரீச் ஆக முடியும். நம்ம தேர்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பாய்ஸ் ஹாஸ்டல் போக போகிறோம். நம்ம இப்போ வந்து தேர்ட் ஃப்ளோரில் இருக்கோம். இந்த தேர்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய லிஃப்ட் பக்கத்தில் இருக்க லாபியில் ட்ரிங்கிங் வாட்டர், அதுக்கு ஆப்போசிட்டில் கார்பேஜ் ரூம் இருக்குது. இங்கேயும் சிசிடிவி கவரேஜ் இருக்குது. பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு பக்கம் அழகான சிட்டி வியூ இருக்குது. அதே மாதிரி அவங்களுக்கான அந்த பிளே கிரவுண்ட் வியூவும் இங்கே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இந்த லாபியிலிருந்து நம்ம உள்ளே வரோம் அப்படின்னா அகைன் வந்து இங்கே ஃபயர் சேஃப்டிக்கான எல்லா நார்ம்ஸுமே இங்கே இருக்குது. ஃபயர் ஹோஸ் இங்கே இருக்குது. அதே மாதிரி மேனுவல் கால் பாயிண்ட் இங்கே வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு பிராண்ட் நியூ பில்டிங். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு ஆக்சஸ் பண்ணுறாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே டைனாம் யூனிவர்சிட்டி கட்டின ஒரு நியூ பில்டிங். இதுக்குள்ளே தான் பாய்ஸ் ஹாஸ்டல் ரூம்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம தேர்ட் ஃப்ளோர் உள்ளே வந்தாச்சு. இங்கே தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரூம்ஸ் எல்லாமே இருக்குது. இதோட என்ட்ரன்ஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிசிடிவி கேமரா இருக்குது. அதே போல் இங்கே பவுடர் டைப் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்ஸ் வச்சுருக்காங்க. அகைன் மேனுவல் கால் பாயிண்ட் இருக்குது. இங்கே எமர்ஜென்சி லைட்ஸ் இருக்குது. இங்கே வந்து எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்குது. புஷ் பாரோடு இருக்குது. அது ஓப்பன் பண்ணால் கீழே வந்து நம்ம போயிடலாம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டார்மெட்ரியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் 6 டைட்டிலில் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. கர்ஃப்யூ அண்ட் டெய்லி ஸ்கெடியூல், செக்யூரிட்டி அண்ட் சேஃப்டி, ரூம் ரெகுலேஷன்ஸ், எலக்ட்ரிசிட்டி அண்ட் வாட்டர் யூசேஜ், ப்ராப்பர்ட்டி அண்ட் எக்யூப்மெண்ட், இன்ஸ்பெக்ஷன்ஸ் அண்ட் டிசிப்ளினரி ஆக்ஷன்ஸ். இது வந்து டார்மெட்ரியோட ரெகுலேஷன்ஸ். இந்த டார்மெட்ரியோட ரெகுலேஷன்ஸ் பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ இன் டீட்டெயிலாக நம்ம போடுவோம். அதையும் மறக்காமல் பாருங்கள். இது வந்து நம்ம இந்த ஃப்ளோருக்கான ஒரு மாஸ்டர் பிளான் இங்கே இருக்குது. இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் என் கையில் இருக்கக்கூடிய ஆக்சஸ் கார்டு பார்த்தீங்கன்னா M7 அப்படிங்கிற ரூமோட ஆக்சஸ் கார்டு. டேப் பண்ணியாச்சு. க்ரீன் லைட் எரியும். ஓப்பன் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு 6 ஷேரிங் ரூம். இதில் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குதுன்னு தெரியும். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தனியாக பெட் இருக்குது. லாக் அண்ட் கீயோட தனியாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வார்ட்ரோப் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். பில்லோ, மேட்ரஸஸ், பங்கர் டைப் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் தனியாக நம்ம வந்து பவர் சாக்கெட்டும் கொடுத்துருக்கோம். கர்டென் வச்சுக்கலாம். இன்கேஸ் அவங்களுக்கான ப்ரைவசி வேணும் அப்படின்னா கர்டென் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து அட்டாச்சு டாய்லெட் இருக்குது, வாஷ்ரூம் எல்லாமே இங்கே இருக்குது.
ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டியோட இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கார்டை நம்ம இன்சர்ட் பண்ணால் தான் பவர் வரும். ஹோட்டல் ரூம்ஸில் இருக்கிற மாதிரி அதே மாதிரியான விஷயம் தான் இங்கேயும். ஸ்டடி டேபிள் அண்ட் சேர்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஏர் கண்டிஷன் ரூம், ஃபேன்ஸ் அவங்களுக்கு இருக்குது. ஸ்லைடு இருக்குது, ஸ்லைட் டோர். Though it's impossible for us to be together, to walk the miles and keep the நம்ம பார்த்தது வந்து ஸ்டூடெண்ட் தீபக்கோட ரூம் இது. இந்த ரூமில் வந்து தீபக்கோட சேர்த்து இன்னும் ஒரு 5 பேர் இருக்காங்க. ஹாய் தீபக், உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். தீபக் குமார், நான் ஹொசூர்ல இருந்து வரேன். இங்கே டைனாமி யூனிவர்சிட்டி வந்துட்டு லைக் கிளைமேட்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஃபுட்டும் வந்துட்டு ஐரோவர்சீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. வெஜ்ஜு நான்வெஜ் எல்லாம் தனித்தனியாக நல்லாவே இருக்கும் ஃபுட்டு. அப்புறம் காலேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம மெடிக்கலுக்குன்னு தனியாக ஒரு பிளாக் இருக்குது, ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் பிளாக்குன்னு. அங்கே வந்துட்டு நமக்கு அனட்டமி லேப்ல இருந்து நமக்கு ரப்பிங் ரூம்ல இருந்து எல்லாத்துக்கும் தனித்தனி லேப் ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. ஸோ நமக்கு வந்துட்டு லேர்னிங்க்கு நல்லாவே ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் காலேஜோட அட்மாஸ்பியர், அப்புறம் காலேஜோட வியட்நாமி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. லைக் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியான கண்ட்ரி தான். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ்லாம் நல்லா இருக்கு. லைக் நமக்கு எல்லாம் ஏசி, ஃபேன், லைட்ஸு, அப்புறம் சாக்கெட்ஸ்க்கெல்லாம் பஞ்சமே இல்லை, எல்லாம் நல்லா இருக்கும். ப்ளஸ் நமக்கு ஸ்டடி டேபிள் படிக்கிறதுக்கு, அப்புறம் சேர்ஸ், அப்புறம் ஒரு சின்ன பால்கனி மாதிரி இருக்கு. அப்புறம் வாஷ்ரூமும் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கு. ஸோ எல்லா ஃபெசிலிட்டிஸ்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கு. நார்மலாக 6 பேர் தங்குற ரூம்னா ரொம்ப நெருக்குதலாக இருக்கா இல்லை வந்து சஃபகேட்டடாக இருக்கா அப்படின்னு ஒரு பேரண்ட்ஸ் கேட்பாங்க. ஆமா, இப்போ நீங்கள் 6 மெம்பர்ஸ் தான் இங்கே தங்கியிருக்கீங்க இல்லையா? ரூம் எப்படி இருக்கு? ஸ்பேசியஸாக இருக்கா? நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கு. இப்போ பெட்ல இருந்து லைக் நடக்கிறதுக்கு எல்லாமே நல்ல ஸ்பேஷியஸாக தான் இருக்கு. ஸோ எல்லாமே பரவாயில்ல. எல்லாமே ப்ரைவசிக்கு எல்லாம் ஸ்க்ரீன்லாம் இருக்கு, நல்லா சுத்திரம் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க ரூம்மேட்ஸ் மட்டும் ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணலாமா? ஹாய், நான் ராமச்சந்திரன், திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கேன். ஹாய், நான் ரஷிகர்மன், ட்ரிச்சி நம்பர் 1 டோல்கேட்லேருந்து வந்திருக்கேன். நான் அல்தஷ் மேத்தா, சிதம்பரத்துலேருந்து. பக்கத்து ரூம்ல இருந்து வந்திருக்கேன். மதுரையிலேருந்து வரல, ஒரு பக்கத்து ரூம்ல இருந்து